இது உங்கள் இந்தியன் ரிப்போர்ட்டர் நியூஸ். உடனடி செய்திகளுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். தமிழகத்தில் 2026ஆம் ஆண்டின் சட்டமன்ற தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டதை தொடர்ந்து அனைத்து அரசியல் கட்சிகளும் வேட்பாளர் தேர்வில் தீவிரம் காட்டி வருகின்றன. திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் சட்டமன்ற தொகுதியில் யாரை வேட்பாளராக அறிவிக்கப் போகிறது என்ற எதிர்பார்ப்பு நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. தனி தொகுதியாக உள்ள தாராபுரத்தில் அருந்ததியர் சமூகத்தை சேர்ந்த மக்கள் கணிசமான அளவில் உள்ளதால் அந்த சமூகத்தை சேர்ந்த நபருக்கு வாய்ப்பு கிடைக்குமா என்ற கேள்வி எழுந்துள்ளது. இந்த நிலையில் சமூக செயற்பாட்டாளர் கோட்டை முத்து என்கிற தில்லையப்பன் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் விருப்ப மனு தாக்கல் செய்துள்ளார். ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்த இவர் கல்லூரியில் படிக்கும் நாட்களிலிருந்து கண் சிகிச்சை முகாம்கள், மருத்துவ சிகிச்சை போன்ற முகாம்களை ஏற்பாடு செய்து பொதுமக்களுக்கு சேவை செய்து வந்துள்ளார். தற்போது சமூக ஆர்வலராகவும் பொதுமக்களுக்கு தேவையான அடிப்படை பிரச்சனைகளை சரி செய்து கொடுப்பதிலும் பெரும்பங்காற்றி வருகிறார். கோட்டை முத்து என்கிற தில்லையப்பன் அவர்களை வேட்பாளராக அறிவித்தால் வெற்றி வாய்ப்பு அதிகம் இருக்கும் என அப்பகுதி மக்கள் கருத்து தெரிவித்து வருகின்றனர். இன்னும் சில நாட்களில் வேட்பாளர் யார் என்பது அறிவிக்கப்பட உள்ளதால் தாராபுரம் தொகுதி அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பு நிலவி வருகிறது.